கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை பற்றி சொல்லுகிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று சொல்லுகிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து சத்தியத்தை எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. மறைவானவைகள் யாவும் கர்த்தருக்குரியதல்லவா? கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். அப்பத்தை பிட்டு கண்ணை திறந்த தேவன் எங்களுக்கும் கர்த்தர் கண்ணை திறந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலுமே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவும் எழுதியிருக்கிறார், மத்தேயும் எழுதியிருக்கிறார், யோவானும் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இங்கே ஒன்று இயேசு கிறிஸ்து, 2வது அவர் பந்தி இருந்த சீமோனுடைய குஷ்டரோகியான சீமோனுடைய வீடு, அந்த சீமோன், 3வதாக யூதாஸ் காரியோத்து, 4வதாக அந்த இடத்துல கூடியிருந்த மக்கள். இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தங்கி இருக்கிறார். அங்கே சாப்பிடும்படியாக அந்த பரிசேயன் அவன் கூப்பிடுகிறான். அவன் வீட்டில் இருக்கும்போது இப்பொழுது அங்கே மரியாள் வருகிறாள். மரியாள் வந்து என்ன செய்கிறாள் என்று பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தில் பாருங்க, மரியாள் உத்தம தைலமுள்ள அந்த வெள்ளை பரணி என்று சொல்லப்படுகிற பரணியை உடைத்து அதில் இருந்த விலையேற பெற்ற அந்த தைலம், அதை சொல்லும்போது 300 பணத்துக்கு என்று சொல்லுகிறார். 300 தினாரியம். அது எப்படி என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு வருஷத்து கூலி. அது அவ்வளவு விலையேற பெற்றது. அதை உடைத்து அவர் சிரசிலே ஊற்றுகிறாள். இது மாத்திரமல்ல, அவளுடைய காரியத்தை குறித்து லூக்கா எழுதும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாவியான ஸ்திரீ, அவள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருப்பாள் என்பதை குறித்து வேதம் சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு சிலர் பாவத்தை குறித்து மிகவும் அதிகமாக பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், பாவத்தை விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. பாவத்தை விளக்க தேவையே இல்லை. பாவம் எல்லாருக்கும் தெரியும். பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அந்த பாவ சுபாவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தை கழுவி சுபாவத்தை மாற்றி அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படி செய்கிறார். இதை ஆண்டவர் இயேசு நமக்கு செய்கிறார். இங்கே அவரிடத்தில் வரும்போதே அவள் ஒரு தீர்மானத்தோடு வருகிறாள். பாருங்க, எப்படி இந்த 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீர்மானத்தோடு வந்தாள். என்ன தீர்மானம்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி வந்து தொட்டாள். இவா வரும்போதே இந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அன்பின் காணிக்கை, அந்த காணிக்கையை செலுத்தும்படி தான் அங்கே வருகிறாள். வந்து உடைத்து ஊற்றுகிறாள். இப்பொழுது அவள் பாவ உணர்வடைகிறாள். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சமீபமாய் வரும்போது நமக்கு முதலாவது வருகிறது
பாவ உணர்வு. நாம் பாவி என்ற உணர்வு நமக்குள்ளே பெருகும். அப்பொழுதுதான் மனம் திரும்புதல் உண்டாகும். இங்கே அவள் உடைத்து ஊற்றி விட்டு பிறகு என்ன செய்கிறா பாருங்க, பாதங்களின் அருகே பின்னாக நின்று, முன்னாடி வரலங்க. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியும் முன்னாடி வரமாட்டா, பின்னாடி தான் இருப்பா. இங்கே இவளும் பாருங்க, அந்த பாவத்தின் அகோரம் அவளை நெருக்குகிறது. இப்பொழுது அவர் பின்னாக வந்து நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால், அவ காலிலே விழுந்துட்டா, அவர் பாதத்தில் விழுந்துட்டா, பின்னாடி கூடி இருந்து பாதத்தில் விழுந்து கண்ணீர் அப்படியே கொட்டுகிறது. நதியளவு கண்ணீர் விடு என்பதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம் புலம்பல்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாவோ என்று. அந்த அழுகையினாலே அவருடைய பாதம் முழுவதும் கண்ணீரினால் நனைகிறது. இப்பொழுது அவள் என்ன செய்கிறா பாருங்க, தலை மயிரினால் துடைக்கிறாள். தலை முடி என்பது மயிர் என்று போடப்பட்டதாலும் அது பழைய தமிழ். தலை முடியினாலே துடைக்கிறாள். அது என்ன அர்த்தம் தெரியுமா? அவளுக்கு இருந்த மகிமை, பெண்களுக்கு முடி மகிமையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமையை கொண்டு நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் பாவியானவள், என்னுடைய பாவத்தை நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி தன்னுடைய முடியினாலே அவர் பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறாள் பாருங்க. துடைத்து விட்டு அந்த அன்பின் மிகுதியினாலே அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். எத்தனை அன்பு பாருங்க. இதான் பாவ உணர்வு என்பது மரியாளுக்கு மிகவும் அதிகமாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வீட்டில் இருந்த பரிசேயன், அந்த சீமோன், அவன் என்ன சொல்றான் பாருங்க, 39ஆம் வசனத்திலிருந்து, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவன் அதை பார்க்கறான். இவளை பற்றி தெரியும் அவனுக்கு, மரியாளை பற்றி அவனுக்கு தெரியும். பாவியான பொண்ணா இருக்காளே, இந்த பாவி வந்து இங்கே வந்து அவர் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறா, தலைமயிரால் துடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்த பெண் இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். வெளியெல்லாம் சொல்லல, தனக்குள்ளே பேசுறான். தேவன் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்த தேவன், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர், நினைவுகளின் தோற்றம் முதலாய் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுடைய எண்ணங்களை அறிகிறார். இவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி ஒரு பாவியான பெண்ணு தன்னை தொடரா, முத்தம் செய்கிறா, காலில் கண்ணீர் சிந்தி தொடைக்கிறாளே, இவ இப்படிப்பட்டவன் இவருக்கு தெரியாதா, தொட விடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்கத்தாம்பா நான் வந்தேன், நீதிமான்களை அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் சரி, அவர் சமூகத்தில் வருகிற ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளுறதே கிடையாது. பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு, பரிசுத்தப்படுத்துகிறவர் இயேசு, நீதிமானாக்குகிறவர் இயேசு, அவர் நீதியின் வாசலை திறக்கிறவர் இயேசு, பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிற வாசல் அவர்தான், நானே வழி என்று சொன்னார். இப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, 40ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, யார் என்னுடைய பாவம் பெரியது, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் பெரியது, நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கும் போது அதிகமான அன்பு கூறுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, நீலாம் இவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்தியே, நீ எப்படி இந்த இயேசு இயேசுன்னு இன்னைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க? காரணம், என்னுடைய மிகுதியான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, குறைவான பாவங்கள் அல்ல.
நான் நன்றாக தெரியும். என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியும், என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு தெரியும், என் மீறுதல்கள் எனக்கு தெரியும். இவைகளை மன்னித்த கர்த்தரை அறிந்தபடியினாலே அவர் நல்லவர், அவர் அருமையான தேவன் என்று சொல்லி அவரை பின்பற்றி அவரிலே அன்பு கூறுகிறோம். பவுல் அதைத்தான் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருப்பா? ஏன்னா அவ்வளவு அக்கிரமம். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் நடந்தது. இந்த பரிசேயனுடைய நிலையை பாருங்கள். இவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? ஏற்கனவே ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். பரிசேயனான ஒரு மனிதனையும் ஆயக்காரனையும் குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஒரு பரிசேயன் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரர். பரிசேயன் என்ன செய்கிறான்? அவன் நின்று பரிகாரர், அநியாக்காரர், மற்ற யாரையும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதனால நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் தன்னை நீதிமான் என்று காட்ட மனதாக நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமபாகம் கொடுக்குறேன் ஆண்டவரே, அது இவனை போல இல்லை, நான் ரொம்ப யோகியன்னு சொல்கிறான். அது மாதிரி தான் இவனும் இருக்குது. இவன் ஒரு குஷ்டரோகியான மனிதன், பாவியான மனிதன். இவனிடத்துல இயேசு வந்தது நிமித்தம் இவன் என்ன நினைக்கிறான்? தான் பெரிய உத்தமன், சன்மார்க்கன் என்று நினைக்கிறான். இவளை பார்க்கும்போது இவள் பாவி என்று தீர்மானிக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும் பாருங்க. தங்களை நீதிமான் என்று நினைப்பார்கள். மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்பமாக பேசுவாங்க, ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அவங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை சொல்லுவதே வாழ்க்கையாக இருக்கும், வாடிக்கையாக இருக்கும். ஆனால் தன்னைத்தானே உணர வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் தான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை பார்க்க சொல்லி எனக்கு வேதம் எங்கேயுமே சொல்லலை. அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அது வேலை அல்ல. நான் என்னை பார்க்க வேண்டும், என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என் குறைகள் குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரனாய் நான் மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். 3வது ஒன்று மரியாள், 2வது இந்த பரிசேயனாகிய சீமோன், 3வது யூதாஸ் காரியோத்து. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக யோவான் இதை குறித்து எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாக யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பனைப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்று சொல்லுகிறார். யூதாஸ் காரியத்து அவனுடைய இருதயம் பூரா பார்த்தீங்கன்னா பணம் தான் பிரதானம். இவன் ஊழியம் செஞ்சான் கூட சேர்ந்து. ஊழியக்காரனாக இருந்த ஒருவனுடைய இருதயம் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ எப்போவுமே பண ஆசையில் நிறைந்ததாக இருந்தது. இந்த பணம், பொருளாசை இது எல்லாமே தேவனை விட்டு பிரித்து விடும். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை என்று. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறான். காரணம் என்ன? பண ஆசை மரணத்தை கொண்டு வந்து விடும், ஊழியத்தை விட்டு தூக்கிவிடும். இன்றைக்கு எத்தனையோ விசுவாச மக்கள் தேவனை விட்டு தூரப்பட்டு போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை தான். இருதயத்தில் பண ஆசை இருக்கும், அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பணத்தை பெறும்படி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இதனால் என்ன தப்பு அப்படிம்பாங்க. பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லுகிறவர்கள் பொய் பேசுவார்கள், லஞ்சம் வாங்குவார்கள். சிலர்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் திருட கூட செய்கிறாங்க. நான் பார்த்த ஒரு அருமையான சகோதரி, நகையெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் திருடுவாங்க. வாங்கின காசு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர். இதெல்லாம் ஏன்? பண ஆசை. ஆனால் வெளியே சொல்லும்போது அதை குறித்து அழகாக ஒரு வசனம் இருக்குது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எத்தனை அருமையான காரியம் பாருங்கள். இன்றைக்கி அநேகர் அப்படி இருக்கிறார்கள். யூதாஸ் அப்படித்தான் இருந்தான். ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையும் இருக்குது, ஊழியத்தை செய்தான். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே பணப்பையும் சுமந்துக்கிட்டு பண ஆசையோடு இருக்கிறான். இந்த பண ஆசையை விட்டுட்டு வர அவனுக்கு முடியல.
கடைசியில் அவன் தான் காட்டி கொடுக்குறான் பாருங்க. அந்த 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து கடைசியில் நான்று கொண்டு செத்தான். அவன் மரணத்தை தான் சந்திச்சான் பாருங்க. என்றைக்குமே சரி கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை முற்றிலும் தாழ்த்தின ஒரு பெண், தேவனுக்கு முன்பாக தன்னை அப்படியே அர்ப்பணித்த ஒரு பெண். அதனாலே கர்த்தர் சொல்கிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். சரி, வேதமும் என்ன எதிர்பார்க்கிறது? உங்களால் இயன்றதை செய்யும்படியாகவே கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் தங்களால் இயன்றதை செய்யாமல் முடியாததை செய்வாங்க. ஒரு சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கடனை வாங்கி சர்ச்சுக்கு செய்வாங்க. நான் தப்பு சொல்ல வர்றேன்னு நினைக்காதீங்க. உங்களை வந்து இருக்கிறத கொடுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒழிய கடன் வாங்கி கொடுன்னு எங்கேயும் சொல்லலை. கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடன் அடைக்க நிர்வாகம் இல்லாத போது, தங்களால் முடியாத போது, நான் கர்த்தருக்காக செய்தேன், கர்த்தர் என்னை இப்படி கைவிட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கடன் வாங்க சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? கடன் வாங்கவே சொல்லலைங்க. கடன் கொடுப்பாயின்னு தான் சொல்லியிருக்கிறார். நாம போய் கடன் வாங்க வேண்டியது, அப்புறம் கர்த்தரை குறை சொல்ல வேண்டியது, கர்த்தரை ஏளனமாக பேச வேண்டியது, அப்புறம் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போயிட வேண்டியது. இந்த ஆண்டவரை நம்பி நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லிட்டு இந்த நிலை வேண்டியதே இல்லை. உங்களால் முடிந்தது. ஒன்றும் முடியல, ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் செய்யப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படி ஜெபம் பண்ணுங்க. அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. நீங்க வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே இருப்பார். எதையாவது உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். வேதத்திலிருந்து 2 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது மலை மேல் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். பண்ணி முடித்தவுடனேயே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இவன் ஒரு சின்ன பையன். அவன் கையில் அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்ததாகவும் குடும்பம் இருந்ததாகவே போடப்படலை. அந்த பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருக்கிறத சொல்லியிருக்கிறான் அந்திரேயாட்ட, என்கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையங்க, அவனால் முடிஞ்சதை அவன் செய்கிறான் பாருங்க. 5 அப்பம் 2 மீன்களை அவன் சாப்பிடணும்னு வச்சிருக்கலாம்ல, ஏன் அவன் கொடுத்தான்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால்தான் தெரியும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு பழமொழி கூட இருக்கு, 5ல் வளையாது 50ல் வளையவே வளையாதான். உங்க பிள்ளைகளுக்கு முதலாவது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், காணிக்கை போட சொல்லித்தர வேண்டும். என்ன அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், காணிக்கை போடணுங்கிற போது சில்லறை காசு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா காணிக்கை பட்டியில் ஜல்லுன்னு விழுவும், சத்தம் கேட்கும். எனக்கு நான் நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் ரசிக்கப்பட்ட போது ஒரு பிரசங்கம் கேட்டேன். ஒரு மலையாளத்துக்காரமாக ஒரு அம்மா, ஒரு வயசானவங்க வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கம் இன்றைக்கும் ஏறக்குறைய நான் சொல்கிறதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரசங்கம் பண்ணினது நல்ல ஞாபகம் இருக்குது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லால குறித்து பேசினாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையிலேயே காணிக்கைக்கு வரும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த பேசிக்கிட்டு வரும்போது பிரசங்கத்தில் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து காணிக்கையை வந்து சில்லறை காசாக போடுறாங்க,
நான் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு 4 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவை அப்படியே ஆட்டுற போது சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தை வைத்து பார்த்தா 4 பேர் பார்வையற்றவர்கள் நடந்து வந்தாங்க. எல்லாரும் அவர்களுக்கு காசு போட்டாங்க. ஆனால் இங்கே ஆலயத்துக்கு வரும்போதும் பார்க்கிறேன், அதே போலவே சில்லற காசு தேவனுடைய ஆலயத்திலே காணிக்கையிலே விழுகிறது. கர்த்தர் என்ன, கர்த்தர் எந்த நிலையிலே நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் பார்வையற்றவர்கள் தர்மம் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறார்கள். நீ கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுக்க வேண்டும்? ஆபேல் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் செலுத்தினான்னு இருக்கு வேதத்தில். முதலாவது அவன் கொழுமையானதை செலுத்தினானா. அதனால தான் தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். இங்கே மரியாள் பாருங்க, களங்கமில்லாத நலதம் என்ற பரிமள தைலத்தை ஊற்றினாள். விலையேற பெற்றதுங்க. எப்பொழுதுமே கர்த்தருக்கு அப்படி கொடுத்து பழக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா காணிக்கை போடுவேன். அந்த நோட்டு கூட நல்லா இருக்குமா இல்லைன்னா யோசிக்க மாட்டேன், போட்டுருவேன். என் பிள்ளைகளுக்கு அதை தான் கொடுப்பேன். ஆனால் இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையை பெரிதாக மாற்றினது. அதன் பிறகு சில்லற காசு போடுறதுங்கிறதே கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா இப்படி சில்லற காசு போடணும்? அதை நிறுத்தினேன். ரெண்டாவது என்ன செய்வேன்னா, சனிக்கிழமையே கொஞ்சம் நல்ல நோட்டாக எடுத்து வைப்பேன். புதுசு வந்தால் புதுசு எடுத்து வைப்பேன். சம்பளம் போட்டுட்டு அதில் 1, அதுவும் 50ங்கிறது அப்புறம் 100ஆக மாற்றினேன். அந்த நோட்டை தான் போடணும்னு முடிவு பண்ணி தனியாக வச்சுருப்பேன். அது அப்புறம் எவ்வளவோ போடுறேன், அது வேறு பிரச்சனை. அது கர்த்தருக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லுகிறேன், அந்த நல்ல நோட்டைத்தான் போட்டு பழகினையே, அதை தான் என் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா என் தேவன் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் அருமையானவர், அவர் மகா பெரிய தேவன். இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என் பிள்ளைகளை போஷிக்கிறவர். எனக்கு மட்டுமல்லங்க, கேட்கிற உங்களுக்கும் தான். உங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது யார்? உங்களை நடத்துகிறது யார்? உங்களை பாதுகாத்து பராமரிக்கிறது யார்? கர்த்தர் அல்லவா? அவருக்கு எப்படிப்பட்டதை செலுத்த வேண்டும்? அவருக்கு நல்லதை செய்ய வேண்டும் அல்லவா? நல்ல காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். இவன் பாருங்க, சின்ன பையன், அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கா கொடுக்கணும் என்று. அதனால தான் நான் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், 2 பேனா கொண்டு போ, 2 பென்சில் கொண்டு போ. ஒரு பிள்ளைக்கு ஒரு பேனா எழுதலைன்னா உன் பேனாவை கொடுன்னு சொல்லுவேன். அதே போல் பெற்றோர்களுக்கு சொல்கிறது. அப்போ என்னுடைய வழக்கம் என்ன தெரியுமா? 2 இட்லியாவது உங்கள் பிள்ளைக்கு கூட கொடுத்து விடுங்க. யாராவது ஒரு பிள்ளை அந்த கூட உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தெரியாமல் தேங்காய் சட்னியை ஊற்றிருப்பாங்க, கெட்டு போயிருக்கும். அது அப்படியே சாப்பிடாமல் உட்காந்துட்டு கீழே கொட்டும். அந்த பிள்ளைக்கு உங்கள் பிள்ளையை கொடுக்க சொல்லுங்கள். யார் சாப்பிடலையோ, யாருக்கு இல்லையோ அதை கொடுக்க சொல்லி பழகுங்க. நீங்கள் கொடுக்க சொல்லி பழகணும். ஏழைகள் யாராவது வாசல் அடிக்கிறத இதை கொண்டு போய் போடுப்பா, இந்த சாப்பாடு கொடுன்னு சொல்லி பழகணும். பிள்ளைகளை பழக்க வைக்கணுங்க. அப்போ அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் விடாது. ஏழைகளுக்கு கூட, தரித்திரர் கூட. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தரித்திரர் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறாங்கப்பா. ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு சொல்லியிருக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தாய் சொல்லி கொடுத்திருக்கிறாள். இந்த தாய் சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த பையன் கொடுக்குறான். சின்ன பையன் தான், ஆனால் கொடுக்குறான் பாருங்க. அந்த உணர்வு எப்படி அவனுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது கொடுக்கணும்னு? தனக்கு வேணும்னு நினைக்கலையே. யோசிச்சு பார்த்தீங்களா? சிறு பையன்தான், அவனால் இயன்றதை அவன் செய்தான். அவனால் முடிந்தது அது ஒன்று தான், அந்த நல்ல காரியத்தை செய்தான். இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நான் அதை பேசி கொண்டிருக்கிறோம். அவன் செய்த அந்த நன்மையை பேசுகிறோம். 5000 புருஷர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். 12 கூடை நிறைய 12 அப்போஸ்தலருக்கும் அடையாளமாக, ஞாபகமாக ஒவ்வொருத்தரும் ஒரு கூடையை தூக்கிட்டு பின்னாடி போகிறான். யோசிச்சு பாருங்க. நினைக்க முடியாத தேவன், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். அவனால் முடிந்ததை செய்தான். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். சிறைப்பிடித்து கொண்டு போன சீரிய ராஜாவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சீரிய ராஜாவோட படைத்தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். பெரிய பராக்கிரமசாலி, நாகமா, ஆனால் குஷ்டரோகி. அவன் வீட்டில் இந்த பொண்ணை வந்து எப்போவுமே சரி யுத்தத்தில் ஜெயிச்சாச்சுன்னா இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க, அடிமைகளாக வேலைக்கு வச்சுருப்பாங்க. இப்படி வச்சிருக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பெண்ணு அங்கே இருக்கிறார். அவள் கவனிங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். நாகமான கொண்டு முன்னாடியே சொல்லிடுறாரு என்ன செஞ்சார்னு. மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான்.
சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவினது அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இதன் பிறகு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க, ஒரு சின்ன பிள்ளை, இந்த பிள்ளை சிறைப்பிடித்து போய் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு 2 விஷயம் தெரியுது. அது தெரியுமா? 2 காரியம் அவளுக்கு தெரிகிறது. ஒன்று, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தாள். தேவனை பற்றின அறிவு அவளுக்கு இருக்கிறது. 2வது, ஊழியக்காரனிடத்தில் இருந்த தேவ வல்லமையை அறிந்திருந்தார். எலிஷாவினுடைய வல்லமை, அவனுக்கு தேவன் எவ்வளவு பராக்கிரமத்தை கொடுத்திருந்தார், எவ்வளவு வரம் பெற்றவனாய் இருந்தான் என்பதை அறிந்திருந்த ஒரு பெண். அதனால்தான் இந்த குஷ்டரோகத்தை அங்கே போனால் சரியாயிடுன்னு சொல்றா. ஏன்னா சீரியால குஷ்டரோகத்துக்கு வழியே கிடையாது, அவன் குஷ்டரோகியாக தான் சாகணும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஒரு குஷ்டரோகி வருகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகுன்னு சொன்ன உடனே அவர் அவன் மேல் கை வைத்து மனதுருகி, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சுகமாக்குகிற தேவன். இன்றைக்கு வரையிலே ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாளைக்கும் அவர் இருப்பார், அப்படியே அவர் மாற மாட்டார். அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, அவளால் முடிந்தது ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை. அவள் என்ன சொல்றா பாருங்க, தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஒரே ஒரு வார்த்தை. ஒரு ரட்சிப்புக்கு ஒரு வார்த்தை, பல வார்த்தை அல்ல. பல காரியங்களை வியாக்கியானம் செய்யவில்லை. எலிசா என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் சொல்லலை. ஒன்னே ஒன்று, என்னுடைய ஆண்டவர் எஜமான் நாகமான் அங்கே போனால் சுகம் கிடைக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தை. இவளால் முடிஞ்சது அதான் செய்ய முடியும். சரி வாங்க நான் வரேன்னு சொன்னால் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை தன் எஜமாட்டியிடம் சொல்லுகிறாள். அந்த எஜமாட்டி நாகமானிடத்தில் சொன்ன பிறகு நாகமானி ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான். ராஜா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அனுப்புகிறான். இப்போ இஸ்ரவேலின் ராஜா இதை பார்த்தவுடன் என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணுறதுக்காக ஆயத்தப்பட்டு இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். இதை எலிசா கேள்விப்பட்டு அவனை வர சொல்கிறான். சரி வா நாகமான், அவனை கூப்பிடுப்பா, வர சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். நாகமான் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, ஒரு பெரிய பராக்கிரமம் நிறைந்தவன், பலசாலி, அவன் வந்து வாசலில் நிற்கிறான் ரதங்களோடு குதிரைகளோடு. நம்ம ஆளுங்களாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வேகமாக போய் வாசலில் போய் அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்று கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவன் அதை செய்யலை. இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆள் அனுப்பி போய் யோர்தானில் போய் அவனை குளிக்க சொல்லி 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லுன்னு சொல்கிறான். பார்க்க கூட இல்லை, அவன் முகத்தையே பார்க்கல. அவனுக்கு தேவை ஒன்றே ஒன்று, இந்த நாகமான் சுகமாகட்டும். வந்துட்டான் தேடி, இவனுக்கு சுகத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தர் சொல்கிறார். அதை எப்போவுமே தீர்க்கதரிசி பேசுகிற பேச்சு, ஊழியக்காரர்கள் பேசுகிற பேச்சு 99% கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அவர் சொல்கிறதை கேட்கணும், ஊழியக்காரர் சொல்கிறதை கவனமாக கேட்கணும். பார்த்துக்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும் ஏனோ தானெல்லாம் வரக்கூடாது. கவனமாக வந்து கர்த்தர் பேசுகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கேட்கணும். அந்த செய்தி பிரயோஜனத்தை கொண்டு வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு ஏனோ தானன்னு வந்து இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வர்றது எப்படி வராங்கன்னா, சும்மா ஏதோ வரணும், வராமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு வர்றது. அப்படி வரவே கூடாது. கர்த்தர் என்னோடு பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், கர்த்தர் என்னை உணர்த்துவார், என் தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு உள்ள நுழையணும். ஆலயத்துக்கு வருவது என்பது சும்மா இல்லை. தேவாலயம் வரும்போது கர்த்தர் தன்னோடு பேசுவார் என்ற எண்ணத்தோடு வரணும். இங்கே எலிசா சொல்லுகிறான், போய் அவனை குளிக்க சொல்லு அப்படிங்கிறான். ஞானம் மூழ்க சொல்லு.
அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தர், எப்படி பாருங்க, அவன் என்ன எதிர்பார்க்கிறான் பாருங்க. அவன் வெளியே வரணும், வந்து நின்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை எல்லாம் தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நீ நினைக்கிறபடி நான் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு எப்படி பேசுகிறார் பாருங்க. உன் விருப்பம் என்னுடைய விருப்பமும் கிடையாது, உன்னுடைய எண்ணங்களும் என் எண்ணங்களும் கிடையாது. ஆனால் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எலிசா வரணும், வெளியே வந்து இவரை வரவேற்கணும், தொட்டு தடவி இவரை சுகமாக்கணுமா? அதுலேயும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு. ஆனால் எலிசா அதை செய்யவில்லை. பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவருடைய உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு சிறு பெண், அங்க ஒரு சிறு பையன், அவனால் இயன்றதை செய்தான். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களால் இயன்றது என்ன? இயேசு சுகமாக்குவார்னு சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இயேசு உன் தேவைகளை சந்திப்பார்னு சொல்றது கஷ்டமா? இயேசு உன்னை விடுதலையாக்குவார்னு சொல்றது கஷ்டமா? இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றது கஷ்டமா? நீங்க அதை மட்டும் சொல்லி பாருங்க, இயேசு செய்கிறாரா இல்லையான்னு அப்புறம் பாருங்க. அவர் சொன்னதை செய்கிறவர், தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னதை செய்வார். நான் சொன்னேன், நான் செய்வேன்னு சொன்னவருங்க. சும்மா பேச்சுக்கு நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன் அப்படிலாம் கிடையாது. சத்தியமானவர் அவர், சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர் அவர். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, உடனே அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறது. முற்றிலும் சுகமாகிறான். ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கிறது, அதிசயமான ஒரு காரியம். அவனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் செய்தார். செய்த பிறகு அவன் சொல்லுகிறான், அதன் பிறகு அவன் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக இப்போ நிற்கிறான். எலிசாவுக்கு முன்னாடி வந்து நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அல்லேலூயா! இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிடான். வாங்கல, அவங்ககிட்ட காசு வாங்கல. ஏன்னா கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா அவன் சீரியா தேசத்துக்காரன், அவன் ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, அவன் வேறு. ஆனால் இங்கே வந்து தேவன் நல்லவர்னு அறிந்து கொண்டான். இப்போ காணிக்க கொடுக்குறான், வேணாங்கிறான், தட்டுதல் பண்ணுறான். தானியேல் அதையே செய்வான். பொருள் சரப்பணியெல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த எழுத்து என்னன்னு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லுவான், படித்து சொல்லுவான். எப்போவுமே சரி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே அதுதான் நடந்தது. அவன் பாருங்க எப்படி சொல்கிறான்னு. அவன் சொல்கிறான், 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதாக பொதிமண், 2 பொதிமண் அப்படி உமது அடியனு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லைன்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இனி யாருக்கும் நான் பணிய மாட்டேன், தேவன் ஒருவர் தான், அவரை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்தி அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதன் பிறகு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் பாருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என்ன? என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலில் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன் சமாதானத்தோடு போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன போது அதுக்கப்புறம் கேயாசி போனான், எல்லாம் வாங்கினான். நாகமாண்டிய குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி தான் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்திற்கு தள்ளப்பட்டு போனான். சரி, ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இவன் போய் சொல்கிறான் இல்லையா, நான் போய் அப்படி நான் வந்து சேவிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு சகோதரி ஒருத்தங்க என் கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவருடைய கணவர் ரட்சிக்கப்படாதவர். இப்போ அந்த கணவர் வந்து ரட்சிக்கப்படாதனால அவர் என்ன சொல்வார்னு கேட்டிங்கன்னா,
வீட்டில் வந்து விளக்கேற்றணும், செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்ய சொல்வார். இப்போ அவங்க வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் என்ன செய்யட்டும்? 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ சொல்லும்போது பாஸ்டர் சொன்னது எனக்கு இந்த வசனத்தை வச்சு தான் சொன்னார். இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கணவரை எதிர்த்து செயல்பட்டீங்கன்னா அவர் வெளியே போன்று விரட்டிடலாம், இல்லை உங்களுக்குள்ள பிரிவினை வரலாம், சண்டை வந்துடலாம். நீங்கள் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு அமைதலாக எதையும் செய்யுங்க, இது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். என் கண் பார்த்திருக்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரே எல்லாவற்றையும் விட்டு விலகி வந்து அவர் இன்றைக்கு குடும்பத்தோடு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வசனம் தெரியாமல் எதையாவது பேசியிருந்தால், நீ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அன்னைக்கே அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும். இதைத்தான் பவுலும் எழுதுகிறார். ஒருவேளை அவிசுவாசியான கணவன் அவனோடு கூட நீ வாழ தீர்மானம் பண்ணினா நீ வாழுகிறார். அவிசுவாசியனோட மனைவியோட நீ வாழணும்னு இருந்தால் வாழு, வாழாமல் இருக்க வேண்டாங்கிறார். இல்லைன்னா உன் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமேன்னு சொல்கிறார். அப்போது எப்பொழுதுமே சரி ஞானமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். என்னை மீட்டெடுத்த தேவன் குடும்பத்தையும் ரட்சிப்பார், நிச்சயமாக அதற்கு வழிவிட வேண்டும். அதை விட்டுட்டு குடும்பத்தில் சண்டை போடுறது இன்றைக்கி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பிரிவினைகள் கடைசியில் பிரிஞ்சே போயிடுறாங்க. அது நியாயம் அல்ல. எப்பொழுதுமே ஞானமாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். வேதம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், யூதாஸ்காரது அவனால் முடிஞ்சதை ஒன்று செஞ்சான், அவன் காட்டி கொடுத்தான், அதை தான் அவன் செஞ்சான். யோனாவை பாருங்கள், ஒரு மீன் அவனுக்கு என்ன செஞ்சது பாருங்கள், அதால் முடிஞ்சது. அவனை 3 நாள் வச்சுருந்துட்டு நினிவேல போய் கக்குச்சு. ஒரு மீன் ஒரு வெள்ளிப்படத்தை வாயில் வச்சுட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. பேதுரு தூண்டில் போட்டால் பிடிக்கும், அதை கவ்வணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இயேசு சொல்லிட்டார், நீ போய் மீனை பிடி, அது வாயில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும் என்று சொல்லிட்டார். அந்த மீனுக்கும் சொல்லிட்டார், அங்கேயும் மீனுக்கு சொன்னார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டிங்கன்னா, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றேன்னு வேதம் சொல்லுகிறது. 148ஆம் சங்கீதம். அவர் சொற்படி இறையாத அமைதலாயிருன்னா பேசாமல் இருக்கும். அவன் 3 தடவை மறுதளிக்க போகிறான், நீ கூவுன்னு சொன்னால் சேவல் கூவும். எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவர், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே உங்களால் ஆனதை செய்யுங்கள், முடியாத காரியத்தை செய்யுங்கள் என்று வேதம் எங்கேயுமே உங்களுக்கு போதிக்கலை. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசுகிறோம், இனிமேலும் பேசுவார்கள். ஒருவேளை உங்களால் முடிந்தது, ஒரு சிறு பையன் பாருங்க, அவன் தன்னிடத்தில் இருந்ததை கொடுக்கிறான். ஒரு சிறு பெண் சொல்லி சொல்லுகிறாள், நாகம்மாவுடைய குஷ்டரோகம் நீங்க அவனுடைய ரட்சிப்பு உண்டாவதற்கு அவள் காரணமாயிருந்தாள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், முடிந்ததை சொல்லுங்கள். ஜெபம் பண்ண முடியுமில்ல, ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், கட்டுங்க. பெரிய ஊழியத்தை தாங்க முடியும், தாங்குங்க. மிஷனரிகளை நான் அனுப்ப முடியும், அனுப்புங்க. எதையாவது செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. கர்த்தர் அதையெல்லாம் நினைவில் வைத்து நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவள் செய்ததெல்லாம் சொல்லப்படும், பேசப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு வரையிலே நாம் மரியாதை பேசுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன்னால் இயன்றதை செய்த மரியாள், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தோடு கூட நீ பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களால் இயன்றதை செய்யும்படிக்கு ஆவியானவர் ஏவும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் சிந்தையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும். ஒரு சிறு பையன் தன்னால் முடிந்ததை செய்தானே, ஒரு சிறு பெண் அவளால் இயன்றதை செய்தானே, வேதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்தார்கள் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஆண்டவரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளும் உமக்காக வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உமக்காக உழைக்க, உமக்காக கொடுக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.